கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிற ஒவ்வொரு மனுஷர்களையும் வேதம் எப்படி பாராட்டுதுன்னா, அவன் சீயோன் பர்வதத்தை போல உறுதியா இருப்பான். அங்க இப்படிப்பட்ட மனுஷர்களாகிய நமக்கு தேவன் செய்கிற ஒரு அற்புத காரியம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குல்லவா? வாசிக்கலாம். சங்கீதம் 114:7. பூமியே, நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. பூமியே அதிரு அப்படின்னு பக்தன் சொல்றாருன்னா, இப்ப யோசிச்சு பாருங்க. பூமி என்பது ஒரு உறுதியான ஒரு காரியம் இல்லையா? இந்த பூமியில மனிதர்கள் வாழ்றாங்க, எத்தனையோ காரியங்கள் நடக்குது. ஆனா அவைகளை அதிர பண்ணுகிறது எதுக்கு? கர்த்தருக்கு முன்பாக. அதாவது இதை கேட்கிற அன்பர்களே, நீங்களும் நானும் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை உறுதியா நம்பி வாழும்போது, நமக்கு விரோதமாய் உறுதியாய் தீமை செய்யவும் பொல்லாப்பு நடப்பிக்கும் பார்க்கிற மனுஷர்கள், அவர்கள் எந்த பூமியில எந்த கட்டத்துல பூமியில இந்த உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் அவளை கர்த்தர் அதிர பண்ணுவார். அதோடைய பொருள்னா சத்துருக்களை மடங்கடிக்க பண்ணுவார். அவர் நியாயத்தின் தேவன். நிச்சயமாய் நீதிக்காக குரல் கொடுக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உதவி செய்வார். திக்கற்றவர்கள் சகாயர், ஏழைகளுக்கு அவர் ரட்சகர். இப்படிப்பட்ட சர்வ வல்லவர் தான் சொல்றாரு, பூமியே அதிரு. இன்றைக்கு உங்களுக்காக யுத்தத்தை செய்து ஜெயத்தை தரப்போகிற அந்த சேனைகள் கர்த்தருடைய நாமத்தை நம்பி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைப்படி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், இருளை வெளிச்சமாக்கும் சமாதான தந்தை கூட இருப்பீராக. இந்த பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை நம்பி வாழ்ற பிள்ளைகள் விரோதமாக துர்மாக்கரின் கூட்டம் முணுமுணுப்பதும் கர்ச்சிப்பதும் உறுதியா நான் கவிழ்த்து போடுவேன், அழித்து போடுவேன் என்று சத்தமிடுவதை அறிவீர். அதை கர்த்தர் அதிர பண்ணும், நிர்மூலமாக்கிவிடும். ஜெபத்தை கேட்டீரே, நன்றி. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக திருப்பி நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணியை. God bless you.